அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் ஆடம் சாஹிபு, லெக்சரர். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேஇஇ மெயின் 2015 கேட்ட பேப்பர் 1 கோட் ஏ இதில் 64th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஏ மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த ஈக்குவேஷன் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 9i வேர் I is 3 into 3 identity matrix, then the ordered pair a comma b is equal to அப்படின்னு சொல்லிட்டு a வேல்யூ b வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 9i இதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு a டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ a மேட்ரிக்ஸ் நான் ஃபஸ்ட் அப்படி எழுதிக்கிறேன். 1 2 a 2 1 2 2 -2 b அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோஸை காலமாகவும் காலமாக ரோஸாகவும் மாற்றி எழுதுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோஸ் இல்லையா, இதை காலமாக எழுதிக்கலாம். 1 2 2ன்னு இருக்குது. 1 2 2 2 1 -2 a 2 b இது வந்து இங்கே எழுதியிருக்கேன். இதை வந்து இப்படி எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 9iன்னு கொடுத்துருக்காங்க. 9 into i. ஐனா என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது டயக்னலில் மட்டும்தான் வந்து வேல்யூ இருக்கும். அதுவும் 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 3 into 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மேட்ரிக்ஸை நான் இங்கே எழுதுறேன். ஐ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஐ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 into 3 மேட்ரிக்ஸ். அதே சமயத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக டயக்னலில் 1 போட்டுருங்க. மீதி எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும், 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் வந்து 3 into 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதான் வந்து ஐ வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன். 1 0 0 0 1 0 0 0 1 இது வந்து ஐயோட வேல்யூ. அடுத்தது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரோஸையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 1 ப்ளஸ் 2 into 2 4 ப்ளஸ் 2 into 2 4. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 2 ப்ளஸ் 2 into 1 2 2 into 2 2 into -2 -4. அடுத்ததாக இதையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into a ப்ளஸ் 2 into 2 4 ப்ளஸ் 2 into b 2b அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு, அடுத்ததாக இது இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 into 1 2 ப்ளஸ் 1 into 2 2 அடுத்தது -2 into 2 -4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 4 ப்ளஸ் 1 into 1 1 2 into -2 -2 into -2 ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணும். 2 into a 2a ப்ளஸ் 2 into 1 2 -2 into b -2b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ a into 1 a ப்ளஸ் 2 into 2 4 b into 2 ப்ளஸ் 2b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக வந்து ஏவையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணும். 2a இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -2b. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர், இதையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 b மல்டிப்ளை பண்ணால் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 9i அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 9 வந்து மேட்ரிக்ஸ்குள்ளார போச்சுன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை ஆகும். 9 வந்து 1ஓட மல்டிப்ளை ஆகும், 9 வந்து 0ஓட மல்டிப்ளை ஆகும். அதே போல் ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் 9 வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அது போல் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1ஓட 9 மல்டிப்ளை ஆனால் 9 into 1 9, 9ஓட 0 மல்டிப்ளை ஆச்சுன்னா 0 தான் வரும். ஸோ அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0, இங்கே 9 into 1 9, இங்கேயும் 0 இது 0 இது 0 9 into 1 9 இது போல் வந்துடும். ஸோ இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 4 + 4 வந்து 9 வரும். இங்கே வந்து 2 + 2 4 4 - 4 வந்து 0 வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இது அப்படியே எழுதிடலாம். a + 4 + 2b அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 2 + 2 4 4 - 4 வந்து 0 ஆகிடும். இங்கே வந்து எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 9 கிடைக்கும். இது அப்படியே எழுதிடலாம். 2a + 2 - 2b அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த வேலையை அப்படியே எழுதிடலாம்.
a plus 4 plus 2b அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வேலையை எப்படி எழுதிடலாம், 2a plus 2 minus 2b. ஏன்னா இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதையும் எப்படி எழுதிடலாம், இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு இது 9 0 0 0 9 0 0 0 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணணும். அதாவது எதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா a + 4 + 2b இங்கே இருக்குது. இதுவும் இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னா இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து a + 4 + 2b இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதே போல் இது எப்படி கம்பேர் பண்ணுமோ அதே போல் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 2a + 2 - 2b இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ இதையும் நான் கம்பேர் பண்ணால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இது இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ இதை எழுதி ஈக்குவல் டு 0 போட்டு இப்போ இதை கொஞ்சம் ஈக்குவேஷன் மாரி மாற்றலாங்க. 4 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் a + 2b இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். +4 ஈக்குவல் டு தாண்டும் போது -4 ஆகிடுது. a 2bலாம் அதாவது அவங்க இடத்துல இருக்குது. அதே போல் இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் எல்லாமே வந்து 2 இருக்குது இல்லையா, அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டால் இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இது அப்படியே டிவைடட் பை 2 போடுறேன். டிவைடட் பை 2ஆல் நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்படியே டிவைட் பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a மிஞ்சும் ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 வந்து 1 வந்துடும். இதை நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். டிவைடட் பை 2 ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 2 இது போல் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 கேன்சல் ஆகிட்டால் 1 வரும். இங்கேயும் 2 கேன்சல் ஆகிட்டால் 1 வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே a இருக்குது ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே -b இருக்குது, இங்கே வந்து 0 டிவைடட் பை 2 வந்து 0 தான் வரும். புரியுதா? ஸோ 2 கேன்சல் ஆகிட்டா இங்கே a வந்துடும். 2 ஒன்றுக்கு ஒன்று அடித்தா 1 டைம் வரும். ஸோ 1 வந்துடும். 2 கேன்சல் ஆகிட்டா இங்கே -b இருக்கும். அதை இங்கே எழுதிட்டேன். 0 டிவைடட் பை 2 0வால் எதை டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும். அதை இங்கே எழுதிட்டேன். ஸோ அப்போ இதில் இந்த +1 அந்த சைடு மாற்றி எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 கிடைக்கும். அதை இங்கே எழுதுறேன். இதுக்கப்புறம் இது வந்து இங்கே வருது. ஸோ அப்போ என்ன எழுதுனா a -b இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த +1 ஈக்குவல் டு தாண்டி அந்த சைடு அமைச்சிடறோம். -1 மாறிடுது. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து இங்கே இருக்குது, ஈக்குவேஷன் 2 வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1வது ஈக்குவேஷன் நான் அப்படியே எழுதுறேன். 1வது ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதுறேன். a + 2b இஸ் ஈக்குவல் டு -4 இதான் வந்து 1வது ஈக்குவேஷன். அதை அப்படியே இங்கே எழுதிட்டு அடுத்தது 2வது ஈக்குவேஷனில் நான் பியை கேன்சல் பண்ணும். அதனால் இங்கே +2b இருக்குது, இங்கே ஒரே b தான் இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், 2வது ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து 2a வரும், இங்கே வந்து -2b வரும், இங்கே வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதுங்களா? இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் a + 2a வந்து இங்கே ஒரு a இங்கே 2a இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 3a வரும். இங்கே +2b இருக்குது, இங்கே -2b இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும். இங்கே -4ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் -6 வந்து. ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு -6. இந்த 3 கீழே கொண்டு வந்துடலாம். எப்படி ஆகிடும், இது 3 டேபிளால் அடித்தா 1 டைம் 2 டைம். ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ a இஸ் ஈக்குவல் டு -2ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1லேயோ இல்லை ஈக்குவேஷன் 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு b வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a இஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் a இஸ் ஈக்குவல் டு -2 இன் ஈக்குவேஷன் 1. 1வது ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 1வது ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ வந்து -2 ப்ளஸ் 2b ஈக்குவல் டு -4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதான் வந்து 1வது ஈக்குவேஷன். ஏக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, a வந்து -2ன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இந்த -2 ஈக்குவல் டு தாண்டி அமைச்சா தான் நம்ம 2b கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த சைடு போச்சுன்னா -2 வந்து +2ஆக மாறிடும். அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு -4. இது அப்படியே எழுதிட்டேன். இந்த -2 அந்த சைடு போயிடுச்சுன்னா +2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு -4ஐயும் 2ஐயும் நம்ம சேர்த்தோம்னா -2 கிடைக்கும். இப்போ 2ஆல் கீழே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா b இஸ் ஈக்குவல் டு -2/2ன்னு ஆகிடும். இது ரெண்டுத்தையும் 2ஆல் அடித்தா 1 டைம் வரும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, a, b என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ வந்து -2, பியோட வேல்யூ வந்து -1. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து -2, -1 எங்கே இருக்குது, இந்த இருக்குது -2, -1.